தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 20ஆம் ஞாயிறு. பாடுகளை மீறி நன்மைகள் நடக்கும் என்பதை எடுத்துரைக்கும் இன்றைய இறைவார்த்தை ஊரின் எல்லை பகுதியில் சமுதாயத்தின் விளிம்பில் வாழ்ந்து வந்த ஒரு கனானிய பெண் பல தடைகளை துணிவுடன் தாண்டி தன் மகளை குணமாக்க இயேசுவை அணுகி வருகிறார். இயேசுவின் கடினமான சொற்களையும் சரியான கண்ணோட்டத்துடன் புரிந்து கொண்டு அப்பெண் தன் விண்ணப்பத்தை மீண்டும் இயேசுவிடம் வைக்கிறார். தளராத உறுதியான விசுவாசத்தின் ஓர் எடுத்துக்காட்டாக அந்த கனானிய பெண் நமக்கு முன் உயர்த்தப்படுகிறார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று இயேசு அவரை அனுப்பி வைக்கிறார். தடைகள் எல்லாம் தாண்டி இறைவனின் கருணையும் அன்பும் உண்டு என்பதை ஆணித்தனமாக உணர்த்திய கனானிய பெண்ணிடம் கண்ட மகத்தான அந்த நம்பிக்கை நாமும் முழுமையாக பெற்றுக்கொள்ள இன்றைய திருப்பலியில் இயேசு போல் தந்தையாம் இறைவனிடம் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். தொற்று நோயிலிருந்து விடுபட சிறப்பாக ஜெபித்து இறையாசிரை பெற்று செல்வோம். மாணவர்களே, இன்றைய திருப்பலியில் மார்ட்டின் தாமஸ் குடும்பத்தார் மற்றும் கேஜே டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் இவர்கள் இறைவன் தங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி பலியாக இதை ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடும் ஸ்டீஃபன் இறைவன் தனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறி தொடர்ந்து தன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த பலியை ஒப்புக் கொடுக்கின்றார். இதே திருப்பலியில் மெர்சி மேரி செலின் உடைய ஆன்ம இலைப்பாற்றிற்காகவும் நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இதே வேளையிலே இந்த கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக இறைவனுடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் அவர்கள் விரைவிலே நல்ல உடற்சுகம் பெற்று தங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பி அலுவல்களை தொடர இறைவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இந்த பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த விதமாய் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கின்ற நம்முடைய பாவங்களையும் குறைகளையும் குற்றங்களையும் ஏற்றுக்கொண்டு
அவற்றுக்காக மனமுருந்தி இறைவனுடைய இரக்கத்தை இப்பொழுது வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் ஆவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாதையும் வானத்தூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவர் மீதும் இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக.
உம்மை அன்பு செய்வோருக்கு கற்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்று மகிழ்வோமாக. உமோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 56, இறை திருவசனங்கள் 1 மற்றும் 6 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைபிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர்தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றிக்கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே, எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. இரண்டாம் வாசகம். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருட்கொடைகளையும் திரும்பி பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 13 முதல் 15 வரை,
மற்றும் 29 முதல் 32 வரை. சகோதர சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரேனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் அவரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமையால் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல அக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாய் இருந்தீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக்கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மக்களிடையே இந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பகுதி 15, இறைத்திருவசனங்கள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாக இருக்கிறாள் என கதறினார். ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆமையா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் நம்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, புனித அபிலாத்திரை சம்மாளின் பக்த கொடிகளே, இந்த மாதம் ஆகஸ்ட் 4ஆம் நாள்
நம்முடைய தாய் திருச்சபையானது புனித ஜான் மரிய வியானி என்பவருடைய விழாவை கொண்டாடியது. குருக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான குருக்களுக்கெல்லாம் பாதுகாவலரானவர். இவருடைய வாழ்வில் பல தடைகளை அவர் தாண்டி வந்தவர். அவர் வாழ்வில் நடந்த சம்பவம் ஒன்று இது. இவர் குருவாக படித்து கொண்டிருந்த பொழுது படிப்பதில் மிகவும் கடினப்பட்டார். ஏனென்றால் அப்பொழுது லத்தீன் முறையில் அவர்கள் ஒரு குருவாக வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். அவருடைய தாய்மொழியானது அது லத்தீன் அல்ல, பிரெஞ்சு மொழி. எனவே அந்த மொழியை கற்றுக்கொள்வதில் மிகவும் கடினமாக இருந்தது. எனவே மிகவும் கடினப்பட்டார். அப்பொழுது அவர் கடினத்தை பார்த்த பொழுது அவருக்கு பயிற்றுவித்த அருட்தந்தை ஒருவர் சொல்லுகிறார், இவன் ஒரு கழுதை, இவனால் எதையும் சீக்கிரமாக கற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி திட்டுகிறார். அதற்கு ஜான் மரிய வியானி அமைதியாக சொல்லுகிறார், ஆம், நான் கழுதை. நாம் பழைய ஏற்பாட்டில் படிக்கின்றோம், சிம்சோன் என்கின்ற ஒரு வீரர் கழுதையினுடைய 2 தாடைகளை கொண்டு ஒரு சிங்கத்தை தோற்கடிக்கிறார், கொலை செய்து விடுகிறார். அதுபோல ஒரு முழு கழுதையான நான் எவ்வளவோ காரியங்களை, பெரிய காரியங்களை கடவுள் செய்ய வைப்பார் என்று சொல்லி அவர் தன்னுடைய தாழ்ச்சியை மிக அழகாக வெளிப்படுத்துகிறார். அவருடைய விசுவாச பயணத்தில் அவர் உறுதியோடு இருந்தார் என்பதை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்வையும் சிறப்பான முறையில் வாழ்ந்து முடிக்கிறார். எல்லா குருக்களுக்கும் மாதிரியான குருவாக மாறுகிறார். அதைதான் சொல்வார்கள், இடர்வரினும் தொடர் பயணம் என்று சொல்லி. அதைதான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. முக்கியமாக இன்றைய நற்செய்தியை படித்தீர்கள் என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை சொல்லலாமா, இப்படி இயேசு சொல்லியிருக்கலாமா என்றெல்லாம் விவாதத்திற்கு உட்பட்ட ஒரு வாசகம் இன்றைய வாசகம். நாங்கள் தத்துவல் படிக்கும் பொழுதும் சரி, இறையியல் படிக்கும் பொழுதும் சரி, பெரிய ஒரு விவாதத்திற்கு உட்பட்ட வாசகம் இது. என்ன நடக்கிறது? ஒரு கனானிய பெண், ஒரு குழந்தையினுடைய தாய், அவள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தீர் சீதோன் பகுதிகளுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது, அப்போஸ்தலரோடு சென்று கொண்டிருந்த பொழுது, அவள் தன்னுடைய ஒரே மகள் பேய் பிடித்திருக்கின்றார். அவருடைய வதைக்காக தன்னையே தாழ்த்தி கொண்டு ஆண்டவர் இயேசுவிடமிருந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு என் குழந்தை குணமாக வேண்டும் என்று சொல்லி அவள் பிச்சை எடுப்பது போல பிச்சை எடுக்கிறார். ஐயா, தாவீதின் மகனே, என் மீது இரக்கம் வையும். அந்த பிச்சை எடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கின்ற அந்த வார்த்தைகள் இந்த வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியது போல என்று சொல்வார். ஏற்கனவே என்னுடைய குழந்தை பேய் பிடித்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அம்மா, என்னால் குணப்படுத்த முடியாது என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறார்? பிள்ளைகளுக்கு இடக்கூடிய அந்த உணவை நாய்க்குட்டிகளுக்கு இடலாமா? அப்படி என்றால் பிள்ளைகள் யார் என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கு யாரை வெளிப்படுத்துகிறார் என்றால் யூதர்களை வெளிப்படுத்துகிறார். யூதர்கள் எப்படி பிற இன மக்களை பார்த்தார்கள்? இப்ப நம்ம யூதர்களுக்கு பார்த்தோம்னா நானும் நீங்களும் பிற இன மக்கள் தான். யூதர்கள் எப்பொழுதுமே கடவுளுக்கு பிடித்த மக்கள். இஸ்ராயல் மக்கள் கடவுளுக்கு அன்பான மக்கள் என்று சொல்லப்படுகிறது. அது உண்மையும் கூட என்று வைத்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று ஏன் இதை இப்படி சொல்லுகிறார் என்று பார்க்கும் பொழுது அவரிடமிருந்து 3 காரியங்கள் வெளிப்படுகின்றன. முதல் காரியம், இஸ்ராயல் குலத்தவரை உயர்த்தி பேசுவதாக இருக்கிறது. அந்த குழந்தைகள் யார் என்றால் இஸ்ராயல் மக்கள் என்றும், அந்த நாய்க்குட்டிகள் என்ற பிற இனத்தர்கள். அந்த அம்மா மட்டுமல்ல, இஸ்ராயல் யூதர்கள் எல்லோருமே பிற இனத்தர்களாக கருதப்படுகிறார்கள். இப்பொழுது இஸ்ராயல் மக்களை உயர்த்தி சொல்லுகிறார். பிற இன மக்களை நாய்களுக்கு ஒப்பிட்டு விட்டார் என்று இயேசு சொல்வதாக நாம் பார்க்கலாம். ஆனால் இயேசு அங்கு வெளிப்படுத்தப்பட்டது ஒரு யூதன் எப்படி பிற இனத்த மக்களை அவன் நினைக்கிறான் என்பதனை அவர் வெளிப்படுத்தினார், சுட்டி காட்டினார். ஆனால் அவர் கடைசி வரையும் யூதராகவில்லை. கடைசியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்துகிறார். அம்மா, உன் விசுவாசம் பெரிது, நினைத்தபடி ஆகட்டும் என்று சொல்லும் பொழுதுதான் இயேசு ஆண்டவருடைய மகன் என்பதை அங்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த பெண் 3 காரியங்களை வெளிப்படுத்துகிறார். முதல் காரியம், ஒத்துக்கொள்கிறார். கடவுளுக்கு பிடித்த மக்கள் இஸ்ராயல் மக்கள் தான், கடவுளுக்கு அருகாமையில் அன்பானவர்கள் இஸ்ராயல் மக்கள் தான், யூதர்களை தான் ஆண்டவர் முதலில் இருந்து கூடவே இருந்து பயணித்து கண்ணின் கருவழி போல் காத்து வழிநடத்தினார். ஆனால்
அவர்களுக்கு மட்டும் அவர் கடவுள் என்று என்றுமே சொன்னதில்லை. கடவுள் நான் யூதர்களுக்கு மட்டும்தான் என்று என்றுமே சொன்னதில்லை. அன்பானவர்களாக வைத்திருந்தாரே தவிர நாங்களும் கடவுளின் பிள்ளைகள் தான் என்பதனை மிக அழகாக அவளுடைய விசுவாசம் வெளிப்படுத்தி, ஆண்டவரே அது பிள்ளைகளுக்கு இடப்பட்டாலும் அதில் கீழே சிந்துவதை நாய்க்குட்டிகள் தின்னுமே, அப்படி என்றால் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கும் உண்டு என்பதனை அந்த அம்மா அங்கு வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்திய பிறகு அவருடைய விசுவாசம் வெளிப்படும். முதலில் தாழ்ச்சி வெளிப்படுகிறது, தாழ்ச்சியிலிருந்து விசுவாசம் வெளிப்படுகிறது, விசுவாசத்திலிருந்து அவள் எதை விரும்பினாலும் அதை பெற்றுக்கொள்கிறார். நாம் இந்த நேரத்தில் நாம் பார்க்கும் பொழுது மிக அழகாக அந்த யூதர்களுடைய மனப்பான்மை எப்படியாக இருக்கிறது என்பதனை புனித பவுல் இன்று 2ஆம் வாசகத்தில் வெளிப்படுத்துகிறார். என்ன சொல்லுகிறார்? பிற இனத்தவருக்கு நான் நற்செய்தியை போதிப்பதில் பெருமைப்படுகிறேன். இப்படி பெருமைப்படும் பொழுது பிற இன மக்கள் நல்பண்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது யூதர்கள் பொறாமை கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இயேசு அந்த பெண்ணை பாராட்டும் பொழுது நிச்சயமாக யூதர்கள் பொறாமைப்பட்டிருப்பார். பொறாமைப்பட வேண்டும் என்பதற்காகவே இயேசு இந்த செயலை செய்கிறார். அந்த பெண்ணை நாய்க்குட்டிகளுக்கு அவர் ஒப்புமைப்படுத்தினாலும் யூதர்களிடையே அந்த பெண்ணை உயர்த்தி பிடித்து கடைசியில் அவள் நினைத்ததை அவளுக்கு கொடுக்கிறார். அப்படி என்றால் யூதர்கள் பொறாமையில் இருந்தார்கள். மற்றவர்களுக்கு கடவுளுடைய எந்த ஒரு நன்மையும் பெற்றுவிடக்கூடாது, நாங்கள் தான் கடவுளோடு இருக்க வேண்டும் என்கிற அந்த பொறாமை அவர்களை அழிவுக்குட்பட்டது என்று கூட சொல்லலாம். நாம் இன்றைய வாசகங்கள் வழியாக முதல் வாசகத்தை பார்த்துக்கிட்ட எஸ்ஐயா மிக அழகாக சொல்லுகிறார், அனைத்து மக்களையும் ஆண்டவருடைய மலைக்கு திருமலைக்கு நான் இட்டு செல்வேன். அப்படி என்றால் எல்லா மக்களும் கடவுளிடம் செல்வதற்கு தகுதி உடையவர்களே. ஆனால் நாம் எப்படி கடவுளை அணுகுகிறோம்? இந்த கனானியை பெண் போல தாழ்ச்சியோடு பல நேரங்களில் நம்ம ரொம்ப பக்தியாக வேண்டும், ஆனால் கிடைக்காது. நாம் நினைக்கும் பொழுது கிடைக்காது. உடனே என்ன பண்ணுவோம்? கடவுளா எவ்வளோ நாள் வேண்டாம் போ. நான் நிறைய குடும்பங்களை பார்த்துக்கு, ஒரு அம்மா ஏம்மா கோயிலுக்கு வர மாட்டேங்கிறீங்க? என் வாழ்க்கையில் எவ்வளோ நடந்துச்சு தெரியுமா ஃபாதர்? பல நேரங்களில் நாம் தாழ்ச்சியோடும் விசுவாச பயணத்தில் நாம் உறுதியுடன் இல்லாமல் இருப்பதே இந்த முடிவுக்கு காரணம் என்று கூட சொல்லலாம். எப்படி அந்த தாயானவள் தன்னுடைய விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறார், தாழ்ச்சியுடன் காத்துக் கொள்ளுகிறார். மிக அழகாக சொல்லுவார்கள், எவ்வாறு ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஏன் அவர் விசுவாசத்தின் தந்தை அழைக்கப்படுகிறார்? அவர் பெற்றுக்கொண்டதினால் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லுவார்கள், அவர் பெற்றுக்கொண்டதினால் அவர் விசுவாசத்தின் தந்தையை இழந்ததினால். பல நேரங்கள் நினைப்போம், நான் வேண்டதெல்லாம் கடவுள் கொடுத்தார், அதனால நான் ரொம்ப கடவுளை விசுவாசமா. அது உண்மையான விசுவாசம் அல்ல. ஆபிரகாம் தனது ஒரே மகனை இழந்ததினால், இழக்க தயாராக இருந்ததினால் அவர் விசுவாசம் தந்தை என்றார். நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கு? நாம் இழப்பதில் நம்முடைய விசுவாசம் இருக்கிறதா? தாழ்ச்சியோடு ஆண்டவர் நமக்கு கொடுப்பார் என்கிற நம்பிக்கை இருக்கிறதா? அப்படி இருந்தோம் என்றால் நிச்சயமாக கனானிய பெண்ணை போல ஆண்டவர் நம்மிடையும், அம்மா, ஐயா, தம்பி, தங்கையே, உன்னுடைய விசுவாசம் பெரிது, நீ நினைத்தபடி காரியங்கள் நடக்கும் என்று சொல்லுவார். எனவே அத்தகைய விசுவாசங்கள் தொடர்ந்து மன்றாடி திருப்பலியில் நாம் செபிப்போம். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியார், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவி வல்லமையார், இறைமகன் நமக்காய் மனிதனானார், தன்னை மறியிடம் பிறந்தவராம், இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். கர்த்தரின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். தந்தையிடம் அடியனை கொண்டு இருக்கின்றார், முடியும்
தூய ஆவியாரை நம்புகிறேன். ஆவியினாலே இயங்குகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று அதிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்களுடமை நம்புகிறேன். உலகின் உயிர்மை நிறைவாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆமென். ஆமென். அன்மிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய நாளாக இன்று மீண்டுமாக ஆண்டவருடைய திருப்பலியிலே, இந்த மாபெரும் பலியிலே நாம் பங்கு பெற வந்திருக்கின்ற இந்த வழியில் இறைவன் நம்முடைய தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கின்றார். ஆனாலும் கேளுங்கள் உங்களுக்கு தரப்படும் என்று சொன்ன இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளிலே நம்பிக்கை வைத்தவர்களாக நம்முடைய தேவைகளை எல்லாம் இப்பொழுது மன்றாட்டுக்களாக எடுத்துச் சொல்லி ஜெபிப்போம். நன்மை தனத்தின் ஊற்றாகி என் இறைவா, என் திரு அவையில் பணியாற்றும் அனைவரும் உம்மை போல் தாராள மனதுடனும் திறந்த மனதுடன் சாதி சமய இன வித்தியாசங்களை மறந்து இறையரசின் பணிகளை அன்புடன் அனைவருக்கும் நிறைவாய் செய்திட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மாசின்மையின் ஊற்றாகி எம் இறைவா, எம் இல்லங்களில் குடும்பங்களில் வேறுபாடுகள் களையப்பட்டு அனைவரும் இறைவனின் படைப்புகளே என்ற உயரிய எண்ணங்கள் வளர்ந்து அனைத்து மக்களையும் ஒருங்கிணைத்து செல்லவும் மனித மாண்பு ஓங்கிடவும் எமக்கு தேவையான ஞானத்தையும் நற்பண்புகளையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, கனானிய பெண்ணின் மக்களைப் போல் இன்று தங்கள் பிள்ளைகள் பலர் இவ்வுலகின் தீய சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு இறைவனின் பாதையிலிருந்து விலகி இருப்பதைக் கண்டு தங்கள் பிள்ளைகளுக்கு விடுதலை வேண்டி கண்ணீர் விட்டு செபிக்கும் பெற்றோர்களின் செபத்தை கேட்டு அவர் பிள்ளைகள் மனமாற்றம் பெற தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, தொற்று நோயின் தாக்கம் விரைவில் விடுதலை பெற்று மக்கள் தங்கள் வழக்கமான வாழ்விற்கு திரும்பவும் மாணவர்கள் தங்கள் கல்வி நிலையங்களுக்கு சென்று கல்வி பயிலவும் ஏழை எளியோர் அவர்களின் வேலை வாய்ப்பை பெற்று புது வாழ்வு தொடங்க தேவையான ஞானத்தையும் மனமும் உடலும் வலுப்பெற தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் நம்முடைய குடும்பங்களின் தேவைகளுக்காகவும் குணமாக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பு தெய்வமே இறைவா, இதோ இந்த நாளிலே நாங்கள் அனைவரும் கருத்துருமித்தவர்களாக வெவ்வேறு இடங்களிலே எங்களுடைய குடும்பங்களிலே இருந்து கொண்டு இந்த திருப்பலியிலே பங்கேற்றாலும் கருத்துருமித்தவர்களாக உம்மிடம் சமர்ப்பித்த இந்த வேண்டுதல்களையும் மன்றாட்டுகளையும் எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளையும் நீரே எங்களுக்கு நிறைவு செய்து தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அனைத்தும் பகிர்ந்தே வாழ
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். உடலோடு வாழ்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆவியாரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறை நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றென்றும் உண்டு எனவும் நம்புகின்றோம். அந்த ஆவியார் வழியாகவே நீர் எம்பெருமான் இயேசு கிறிஸ்துவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து உம்மை புகழ்ந்தேத்தி அக்களித்துக் கொண்டாடி ஆர்ப்பரித்து ஒரே குடும்பமாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியனை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையெழுத்த போது
அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாம், அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நம்மிடம் இறைவேண்டலுக்காக ஜெபங்களுக்காக கேட்டிருக்கக்கூடிய அனைவரையும், குறிப்பாக இந்த கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டு மன உளைச்சலிலே இருக்கக்கூடிய அனைவருக்காகவும் வேலையிலே ஜெபிப்போம். ஜோஸ்பின் மைக்கேல் என்கின்ற அந்த குடும்பத்தார் 4 பேர் ஒரே நேரத்திலே இந்த கொரோனா தொற்று கிருமியினாலே பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற வேளையிலே இறைவன் தன்னுடைய வல்லமையுள்ள கரங்களை நீட்டி அவர்களுக்கு விரைவிலே நற்சுகம் அளித்து அவர்கள் தங்களுடைய இல்லம் திரும்பி பணிகளை தொடர மன ஆறுதலோடு வாழ இறைவன் அவர்களையும் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற அனைவரையும் குணப்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுடைய இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னில் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவளின் நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவனுடைய உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரிடம் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலாக இருக்கின்ற புனித அபிலா திரேசம்மாள், இவ்வுலகில் முப்புகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் இலைமாழ்வில் முகங்களும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரவருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு
உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். வீடுலகில் இருக்கிற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது எனப் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவுமே வேண்டுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் அச்சமும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீரான். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறைவன் தருகின்ற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, நாங்கள் உட்கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காம். உமது பெருவிரக்கத்தால் எங்கள் மனதிற்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலமளிக்கும் அருமருந்தாகவும் அமைவனவாக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்க வந்தவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம்.
வந்திடுவார் என்றென்றும் என்றும் தங்கிடுவார் உந்தன் நம்பிக்கையிடம் வளர்ந்திடுவே உன்னில் என்றும் என்றும் நிலைத்திடுவே திருவிருந்தே தேனமுதே திருவழி பணிகின்றே திருவிருந்தே தேனமுதே திருவழி பணிகின்றே மலராக மலர்ந்து வந்தே மனதினிலே பூஜை செய்தே பூஜை செய்தே பூஜை செய்தே இறைவழி மாநகரிருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து தந்தார் இறைவழி படியேறி என்னை தந்தே விருந்துங்கே உன்னிடத்தில் என்னாலுமே இறைவழி மாநகரிருந்து தந்தார் இதயங்கள் மகிழ்ந்திட எழுந்து வந்தார் இரக்கம் ஆண்டவரிடமே உள்ளது, மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. நன்றியுடன் மன்றாடுவோம். ஆண்டவரே, மறுநடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை அணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் உலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையும் தாட்சியும் நிறைந்தவர்களாக வாழ சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. மாணவர்களே, எல்லோரும் உங்களுடைய வீடுகளிலே பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். உங்களை காத்துக்கொள்ளுங்கள். இந்த கொரோனா தொற்று கிருமியினுடைய ஆதிக்கம் மீண்டுமாக தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. ஆகவே பத்திரமாக உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். விரைவிலே நம்முடைய ஆலயங்கள் கூட திறக்கப்படலாம். ஒரு சில விதிமுறைகளோடு திறக்கப்படலாம் என்கின்ற செய்தி வருகின்றது. ஆகவே அதற்காகவும் ஜெபிப்போம். அந்த செய்தி வந்த பிறகும் கூட எப்படி எந்த விதிமுறைகளை நாம் கடைபிடித்து இந்த ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டுமோ அதற்கேற்றாற்போல நம்முடைய வழிபாடுகளை தொடர்வோம். விரைவிலே அந்த நிலை வர வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபியுங்கள். இறைவன் உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆரோக்கிய
தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே